பரவாயில்ல, எல்லாரும் வந்துட்டீங்க. இன்னும் அந்த 3 பேர் தான் இன்னும் வரல. யார் ஆர்த்திவா சொல்கிறீங்க? ஆமா அருண், அவள் எப்பயுமே லேட்டாக தான் வருவாள். இன்னைக்கு நிக்கியும் கூட சேர்ந்து லேட்டாக வரா போல. அட சார் விடுங்களேன், பொறுமையாக தான் வரட்டும். பத்தியா, அவன் ஆளை சொன்னதும் வந்துட்டான். இல்லை பொறுமையாக வரட்டும். இப்போ என்ன, வந்ததுக்கப்புறம் கூட பார்ட்டி ஆரம்பிச்சுக்கலாம். சரிடா, வந்ததுக்கப்புறமே ஆரம்பிச்சுக்கலாம். அங்க பாரு அவங்க 3 பேத்தையும். என்னடி இப்படி வந்திருக்காங்க 3 பேரும்? எல்லாம் இவங்க மயக்கத்துக்காக தான் இருக்கும், வேற எதுக்கா இருக்கும்? சக்தி பாரு எவ்வளவு அழகா இருக்கானு. பேசாம அவனையே லவ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். டேய் முடிஞ்சு போறத பத்தி எதுக்கு பேசுறேன்? பின்ன என்ன, எனவெல்லாம் நம்மள கண்டுக்கவும் மாட்டானுங்க, மதிக்கவும் மாட்டானுங்க. அவன் மட்டும் மதிச்சு கிழிச்சிட்டான். இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கானே, பேசாம அவனையே லவ் பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. உன்னை அப்பயே நல்லா கிளம்பி வாடின்னு சொன்னேன். இதையே பத்தல் போட்டுட்டு வரேன். நம்ம ஆஃபீஸ் தானே, நம்ம வெள்ளியா போறோம் அப்படின்னு நினைச்சு இதே ட்ரெஸ்ல வந்தேன். கடைசியில் பார்த்தா இவனுங்க இப்படி வந்திருக்காளுங்க. டே மச்சான், இன்னைக்கு நம்ம ஆளுங்க வேற லெவல்ல வந்திருக்காளுங்க போல. எனக்கு என்னவோ ஆர்த்தி என் மேலே கொலை வெறியில் இருக்க மாதிரி இருக்கு. அதான் நேத்தே சொன்னேனே, உன் மேல கொலை காண்டில் இருக்கானே. இருக்கட்டும் இருக்கட்டும். ஒரு வழியே வந்துட்டீங்களா 3 பேரும்? ஸ்டார்ட் பண்ணலாமா நம்ம பார்ட்டியை? அட இன்னும் ஆரம்பிக்கலையா பாஸ்? முன்னாடியே ஆரம்பிச்சிருக்க வேண்டியதானே? ஏ வாயாடி, உனக்கு வரத்துக்கு இவ்வளோ நேரமா? நானும் ரெடி ஆயிட்டேன்ப்பா. உங்க ஆளு தான் கிளம்புறதுக்கு லேட் பண்ணான். சார் இல்ல போய் சொல்றா, இவ தான் லேட் பண்ணா. இந்த அருண் எருமை இங்க வந்து நிக்கிற ஒரு வார்த்தை வந்து பேசானா பாரு. நிக்கி இங்க வா. சார் சொல்லுங்க, எது கூப்பிட்டீங்க? இன்னைக்கு வேற பார்க்க ரொம்ப அழகா இருக்கியா, அதான் பேசலான்னு கூப்பிட்டேன். சார் காமெடி பண்ணாதீங்க. ஏய் நான் உண்மையாக தாண்டி சொல்கிறேன். சரி, ஆர்த்தியை பார்த்தீங்களா எவ்வளோ வெறுப்பா இருக்கானு? பார்த்தோம். இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல. அதுக்கு தான் அவங்க பேசிக்கிட்டுமே நான் கூப்பிட்டேன். ஏ ஆர்த்தி, என்ன பேசணுமோ அருண்கிட்ட பேசு, சரியா? நான் போகிறேன். டேடி நீ கூடயே நில்லுடா. ஒழுங்கா பேசுடி, நான் போகிறேன். டேடி கூடயே நிற்க சொல்கிறடி அவ. எப்படியா வந்துட்டியே, இல்லைன்னு வச்சுக்க இன்னைக்கு அவன் பேசவே மாட்டான் அருண் கிட்ட. அருண் சரி எல்லாரும் வந்தாச்சுல, சொல்லிடலாமா? சொல்லிடலாம் சார். எல்லாரும் இங்க பாருங்க. எதுக்கு தெரியுமா இந்த சர்ப்ரைஸ் பார்ட்டி? பாஸ் இது தெரியாம தானே நாங்களே முழிச்சிட்டு இருக்கோம். சொல்றேன். இன்னிலேருந்து இந்த கம்பெனிக்கு நம்ம அருணும் அப்புறம் நம்ம நிதிஷும் தான் பாஸ். அவங்க வந்து வாங்கிட்டாங்க அந்த கம்பெனியை. பாஸ் உண்மையாலுமே வா? டே அருண், கங்க்ராட்ஸ். நமக்கு ஆல்ரெடி நிதிஷ் வந்து இதில் ஒரு பார்ட்னராக இருந்தாருன்னு தெரியும், சில பேர்த்துக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்போ அருணும் சேர்ந்துட்டாரா, ஸோ இனிமேல் நம்ம ஆஃபீஸில் எந்த முடிவு எடுத்தாலும் அவங்க 2 பேர் தான் எடுக்க போகிறாங்க. அப்புறம் இனிமேல் நம்மளோட கம்பெனி பேர் ஏஏ கம்பெனி. என்ன ஏஏவா? அருண் இவனா? எதுக்கு இன்னொரு ஏ வச்சிருக்கான்? இன்னும் எனக்கு ஒன்றுமே புரியல, குழப்பமா இருக்கு. அப்புறம் இன்னைக்கு அவரோட அருண் சாரோட கேர்ள் ஃப்ரெண்டை இன்ட்ரோ கொடுக்க போகிறோம். என்ன கேர்ள் ஃப்ரெண்டா? என்ன சொல்றாங்க? ஒருவேளை நானா இருப்பேனா? ஐயோ நான் ஏன் இப்படி எதிர்பார்க்குறேன்? அவன் கண்டிப்பாக என்ன சொல்லவே மாட்டான். என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே. யாரா இருக்கும்? ஐயோ பதட்டம் வேற அதிகமாகுது. ரம்யா உள்ள வாங்க. என்ன ரம்யாவா? ஆத்திய பாரு, ஷாக் ஆகி போய் நின்றுட்டா. ஏய், இது அந்த பொண்ணு அவரை கூட இன்டர்வியூ எடுத்துச்சு அந்த பொண்ணு தானே? ஏய் ஆமாண்டி, வா நான் போய் பேசலாம் வா. சார் கொஞ்சம் தள்ளுங்க. ஏய் ரம்யா ஹாய். ஹாய். நாங்க உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஃபேன்ஸ் தெரியுமா? நாங்களாம் உங்களை நேர்ல பார்க்க மாட்டோமான்னு அவ்வளோ ஏங்கியிருக்கோம். நீங்க தான் சார் லவ் பண்றீங்களா? ஆமாம். ஏன் இத்தனை நாளாக வெளில சொல்லாம இருந்தீங்க? அருண் வேற ரொம்ப பெரிய ஆள். அவ்வளோ சீக்கிரத்தில் வெளில சொன்னால் தேவையில்லாதெல்லாம் பேசுவாங்க. ஏன்னா நானே அதில் தானே ஒர்க் பண்ணுறேன். அதனால தான் கொஞ்சம் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். ஓ, அப்புறம் உங்கள் பேர் என்ன? நீங்கள் வாயை பேசாமல் இருக்கீங்க. என் பேர் ஆர்த்தி. ஓ, நீங்கள் தான் ஆர்த்தியா? ஆமாம். அடே ரம்யா, நீங்கள் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அதுவும் நீங்கள் அருண் சாரோட ஒய்ஃபு. இனிமேல் டெய்லி உங்களை பார்க்கலாம். ஆர்த்தி இப்போ தான் வெறும் பார்க்குறா, கத்துவாளா? என்ன அவ போறா?
எனக்கு என்ன சொதப்பிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். சரி நான் போறேன். ஏய் நிக்கி, இரு இரு, அங்க பேர் அருணும் போறான். வெயிட் பண்ணுவோம், போய் 2 பேரும் பேசிக்கிட்டோம், அப்பதான் ஏதாச்சும் பேசுவாங்க. எனக்கு ஏன் உள்ள இப்படி வலிக்குது? ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒருவேளை அருணுக்கும் அன்னைக்கு இப்படிதான் இருந்திருக்குமோ? நான் சொல்லும்போது என்னால் தாங்கிக்கவே முடியல. சரி, நம்மளோட முடிவு தானே இது. நாம் தான் அவனை வேணான்னு ஃபஸ்ட்டு விலகி வந்தோம். இப்போ ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரி, நம்ம ஆஃபீஸை விட்டே கிளம்பிடலாம். இங்கே இருந்தேன்னா கண்டிப்பாக நான் அழுதுருவேன். என்னால் இதுக்கு மேலே இங்கே 1 நிமிஷம் கூட இருக்க முடியாது. கிளம்புறது தான் சரியாக வரும். ஏ ஆர்த்தி, நான் கிளம்புறாரு, தயவு செஞ்சு வழி விடுங்க. ஒரு நிமிஷம் இல்லை. இதுக்கு மேலே நான் எதுக்கு இங்கே இருக்கணும்? ஏன் ரம்யா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொன்னதுனாலயா? அது உன்னோட இஷ்டம், உன்னோட விருப்பம். எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலனால நான் கிளம்புறேன். அதுதான் ஏன். அது என்னோட விருப்பம், நான் கிளம்புறேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுறேன் நான் வீட்டுக்கு போயிட்டேன்னு. ஏ ஆர்த்தி, வேற வழியே இல்லை, அவகிட்ட உண்மையாவே சொல்லிடலாம். ஐயோ, என்னால் தாங்கிக்கவே முடியல. ஏன் அருண் இப்படி பண்ணுறான்? நான் அவனுக்கு அப்படி என்னதான் பண்ணேன்? அப்போ அவன் கரெக்டாக தான் இருந்திருக்கான்ல. நான் தான் தேவையில்லாமல் எதோ எதிர்பார்த்து அவன் பின்னாடியே சுற்றி இருக்கேன் போல. ரம்யா ரம்யா அவெல்லாம் யாரு ஃபஸ்ட்டு இவன் பக்கத்தில் வந்து நிற்கிறதுக்கு? அருண் அவங்க அம்மா சொன்னது கரெக்ட் தான். எனக்கும் அவனுக்கும் செட்டே ஆகாது. சரி, நான் ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் லூசு மாதிரி? கிளம்ப வேண்டியதான். ஆனால் எங்கே போகிறதுனே தெரியலையே, மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. அட ஆர்த்தி, இவன் என்ன தனியா இருக்கா? சரி போய் பேசலாம். யாரு கையிடுங்க? ஏய் நான் தான். சரி சரி, கை வைக்கல. இல்லை தனியா இருக்கியே, அதான் என்னாச்சுன்னு கேட்கலான்னு வந்தேன். இல்லை, சும்மா தான் இங்கே வரலாமேன்னு வந்தேன். ஏ ஆர்த்தி, அங்கே எல்லாரும் பார்ட்டியில் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ மட்டும் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க. அதுவும் உன்னோட ஃபேஸ்லேயே தெரியுது ஏதோ பிரச்சனைன்னு. எதா இருந்தாலும் சொல்லு, ஒரு ஃப்ரெண்டாக சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். தயங்காம சொல்லு. சரி விடு, உனக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுரு. ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் உங்கள் ஒர்க்கை பாருங்க, போங்க. சரி விடு ஆர்த்தி, ஃபீல் பண்ணாத. நானும் உனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான், சரியா? எப்பயும் நான் உன் கூட இருப்பேன். இன்னைக்கு ஏதோ டல்லாக இருக்கா, இதுதான் சரியான சான்ஸு. எப்படியாச்சும் இவளை அப்படியே கவுத்தரணும். சரி விடு ஆர்த்தி, இதுக்கெல்லாம் அழுதுட்டு இருக்காத. எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். இதான் நான் இருக்கேன்ல உன் கூட. என்ன இந்த ஆர்த்தி அதுக்குள்ளே எங்கே ஓடி இருப்பா? இவ்வளோ தேடி தானே நானும் அழுஞ்சிட்டு இருக்கேன். சரி கேண்டீன்லையாச்சும் பார்ப்போம். இவ கூட என்ன பண்ணிட்டு இருக்கான்? டேய், முதல்ல அவன் மேலேருந்து கையெடு. அருண், ஏய் என்ன அவன் மேலே கை வச்சு பேசிட்டு இருக்க? என்ன உன் வேலை என்னவோ போய் அதை பாரு போ. அதை ஆர்த்தி சொல்லட்டும், நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல. என்ன நான் சொல்லாதவா? ஏ ஆர்த்தி வா, நம்ம வெளில போய் பேசிக்கலாம் வா. இல்லை நீ போ, நான் என்னை பார்த்துக்கிறேன். எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும். நான் தான் வான்னு சொல்கிறேன்ல. ஏ ஆர்த்தி, உனக்கு என்னாச்சு? எதுக்கு இப்போ கையை தட்டி விடுற? வா போகலாம். என் கையை பிடிச்சிட்டு போறியே, எனக்கு நீ யாரு? நான் யாரு என்னங்கிறத அப்புறம் சொல்கிறேன், முதல்ல இங்கேருந்து கிளம்பலாம் வா. இல்லை அருண், நான் வரல, நீ போ. நான் சொல்கிறது கேளு ஆர்த்தி, உன்கிட்ட முக்கியமாக பேசணும் வா. அவள் தான் வரமாட்டேன்னு சொல்கிறாள்ல, உங்கள் வேலைன்னுவோ அதை பார்த்துட்டு நீங்கள் போங்க. அது எதுக்கு நீ கேட்குற? ஆர்த்தி சொல்லட்டும் சரியா? அதான் அவள் சொன்னான்ல. ஏ ஆர்த்தி, ஒழுங்காக வந்துரு. இனிமே நான் எதுக்கு வரணும்? அதான் நீ ஒரு பொண்ணை லவ் பண்றல, போ அவகிட்ட பேசு போ. நான் என்னன்னு அப்புறம் சொல்கிறேன், ஒழுங்கா வா. போதும் அருண், 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் உனக்கு கொடுத்த தண்டனையை நீ எனக்கு திருப்பி கொடுத்துட்ட. போதும், தயவு செஞ்சு போயிரு. ஓ, 2 பேத்துக்குள்ள இதெல்லாம் நடந்திருக்கா? சரி, சண்டை போட்டதும் நல்லதுக்கு தான். ஏய் அவ தான் சொல்றாள்ல, கிளம்பு. இங்க பாருடா, நான் உன்கிட்ட பேசல, நான் அவள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அவ சொன்னா என்ன, நான் சொன்னா என்ன? கிளம்பு நீ முத. ரொம்ப பேசுன. அருண், எனக்காக அவன் கேட்பான் அருண், நீ கிளம்பு.
ஆனா ஆத்தி, நான் கூட ஏதோ காரணத்துக்காக தான் என்னை விட்டு போனேன்னு நினைச்சேன். இப்பதானே புரியுது. இப்ப இவனை புடிச்சுக்கிட்டியா? ஏன் நீ யாரையோ லவ் பண்ணக்குள்ள நான் இவனை லவ் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? ஆஹா, இவங்க சண்டையில எனக்கு நல்லதாவே நடக்குதே. ஓ அப்படியா? இனிமே நான் உன்கிட்ட பேசினேன்னா பாரு. நானும் இனிமேல் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அருண். நீங்க போலாம். டே, உனக்கு இருக்குடா ஒரு நாள். அதான் அவளே சொல்லிட்டால, கிளம்பு. ஐயோ, நானே கோவத்துல முட்டாள் மாதிரி திரும்ப திரும்ப தப்பு பண்றேன். இப்போ என்ன பண்றது? இல்ல, நாமளே போய் அருண்கிட்ட பேசிடலாம். ஏ ஆத்தி, எங்க போற? இல்ல, நான் எதுக்கும் போய் அருண்கிட்ட ஒரு தடவை பேசி பார்க்கறேன். ஏன் ஆத்தி, அவன் வந்து உன் மனசை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டான்ல, சொல்றத கேளு. அவன் கண்டிப்பா போயிருப்பான், போய் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் இருப்பான். நீ ஏன் தேவையில்லாம போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நீ ஏன் போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ற? இப்படியே பேசி பேசி அவன் மனசை மாத்தி எப்படியாச்சும் நம்ம கைக்குள்ள போட்டுக்கணும். ஆமா இல்ல, அவன் தான் வேற யாரையோ லவ் பண்றான்ல. சரி, இனிமே நான் அவனை தொல்லை பண்ண மாட்டேன். ஆத்தி, இனிமே உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது.